ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பி போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஊரில் நடக்கிற என்கேஜ்மெண்ட்டுக்கும் இங்கே திருநெல்வேலியில் நடந்த அந்த என்கேஜ்மெண்ட்டுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் வந்து விளாக்லேயே உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு 7 மணிக்கு எல்லாமே கிளம்பிட்டோம். 7 மணிக்கு கிளம்பி கரெக்டாக ஒரு 9:30 அப்படின்ற போது மஹாலை வந்து ரீச் பண்ணியாச்சு. இடையில எங்கேயுமே வந்து காரை ஸ்டாப் பண்ணலை. பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மஹாலுக்கு வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அந்த ஃபங்க்ஷனு வச்சுருக்கிறவங்க வரதுக்கு முன்னவே நாங்கள் வந்து வந்துட்டோம். ஆனால் வந்த ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரெடியாக இருந்தது. நாங்கள் வந்ததுமே ஒரு 9:30 அப்படின்ற போது நல்லா வயிறு பசி இருந்தது. எங்கேயும் டீ எதுவுமே குடிக்கலை. சரி அவங்கள எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த அக்கா வந்து எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணோம். அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்காக வந்திருந்தாங்க. நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பழகி அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். இடையில செக்கப் வரும்போது ஒரு 2, 3 டைம் அவ்வளோதான் மீட் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இப்போ வரைக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து நிற்கும். என் ஹஸ்பண்டு கூட எனக்கு வந்து எல்லா நாள்லேயும் எனக்கு நம்ம ஊரில் சித்திரை திருவிழா, அதுக்கப்புறம் பொங்கல், இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் ஆனாலும் அந்த அக்கா வந்து கரெக்டாக வந்து விஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் வந்து கரெக்டாக குட் மார்னிங் அனுப்புவாங்க. செலக்ட் பண்ணி அந்த 5, 6 பேருக்கு அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. ஒருத்தவங்க ஃப்ரெண்டுன்னா அவங்களது வாட்ஸ்அப்பை பர்சனலாக ஓப்பன் பண்ணி தான் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்க. அதுக்காக தான் நாங்கள் மதுரையிலிருந்து இங்கே வந்து அவங்கள பார்க்கணும், அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிளம்பி வந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்பிள்ளைய வந்து வெல்கம் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து கேரளா கொட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து பட்டாசெல்லாம் போட்டு மாப்பிள்ளை வந்து அங்கேருந்து நடந்து வந்தாங்க. மஹாலுக்கு கிட்ட வந்ததும் பொண்ணு வீட்டில் இருந்து அவருக்கு மாலையெல்லாம் போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு கொடை பிடிச்சி பொண்ணு வீட்டு சைடில் இருந்தும் பட்டாசு போட்டு மாப்பிள்ளைய வந்து அவ்வளோ ஒரு ஆரவாரமாக ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து வரவேற்றாங்க. நம்ம ஊர்லலாம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா. நம்ம ஊரில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஸ்டேஜில் ஏறி நிற்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி வரவேற்பெல்லாம் கிடையாது. வரவேற்பாங்க. நார்மலாக வந்து இப்போ மாப்பிள்ளை வராங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வெளியில் நின்று நார்மலாக மஞ்சள் குங்குமம் வச்சு வாங்க, பன்னீர் தெளித்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து பட்டாசு போட்டு மாலை போட்டு அதுக்கப்புறம் கொட்டெல்லாம் வச்சு அழைச்சிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் ஏறி நின்னாச்சு. இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து யார் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, பொண்ணு வீட்டு சைடு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் சீருக்கு கொண்டு வந்திருந்த அவங்கவுங்க கொண்டு வந்த அந்த பிளேட்டோட அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த தட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு இருந்து கொண்டு வந்தாங்களா, பொண்ணு வீட்டு சைடு இருந்து கொண்டு வந்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் ஆனால் கொண்டு வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டு சாரீ இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் கொடுத்தாங்க. பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைக்கு கொடுத்தாங்க. இதுக்கு இடையில வந்து ஸ்டார்டிங்கே வந்து பாட்டு கச்சேரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களே பாடிட்டு டான்ஸும் அவங்களே பண்ணாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் என்னதான் இருந்தாலும் லேப்டாப்பில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கேட்குறத விட நேராக பாடி கேட்குறது வந்து இன்னும் நல்லா இருந்தது. அதுவும் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சாங்குமே அவங்க வந்து சூஸ் பண்ணி பாடியிருந்தாங்க. நல்லா இருந்தது. கேட்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு சாரீ கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு வந்து
ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. 2 பேரும் வந்து ரெடி ஆகுறதுக்காக கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மள்துலயும் இப்படி தான் நடக்கும். வந்து எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் பேசி தட்டு மாற்றிட்டு சாரீ வந்து மாற்றிட்டு வந்துருவோம். அவங்க சாரீ எல்லாம் மாற்றிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்க ரூமுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்துருந்தோம். இதெல்லாம் வந்து சீராக கொண்டு வந்திருந்த தட்டு. அப்புறம் கரெக்டாக ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டு சாரீ ட்ரெஸ் எல்லாமே வியர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைடு இருக்கிறவங்களும் அந்த சைட்லேயும் மாப்பிள்ளை வீட்டில் சைடில் இருக்கிறவங்களும் எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாங்க. நம்ம இதில் வந்து தாய்மாமனுக்கு வந்து கொடுப்பாங்க. பொண்ணுடைய தாய்மாமனுக்கும் மாப்பிள்ளையுடைய தாய்மாமனுக்கும் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தட்டு மாற்றிப்பாங்க. அதுதான் வந்து நம்ம சைடில் இருக்கிற நிச்சயதார்த்தத்துக்கு வந்து ரொம்ப மெயினான ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் பொண்ணு சைட்லேருந்து ஒரு தட்டும் மாப்பிள்ளை சைட்லேருந்து ஒரு தட்டும் கொடுத்து மாற்றிக்கிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்குமா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து ரிங்கு போடுறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க. ஆனால் எனக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து என்கேஜ்மெண்ட்டு ஃபங்க்ஷன்லாம் ஒன்று இல்லை. ஆனால் எனக்கு இது பார்க்கும்போது எனக்கும் வச்சுருந்தா நல்லா இருக்கும்னு அப்பப்போ தோணுச்சு. என்ன செய்ய, ஆனால் 8 வருஷம் ஆயிடுச்சு. இனிலாம் அதை எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ஓகே. எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு வந்து அப்படின்னா இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஆர்மியில் இருந்தாங்க. நான் அங்கே இருந்தேன். அதனால் இல்லை, டைரெக்டாக பேசி முடிச்சு ஒரு டைம் வந்து வீட்டுக்கு வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அதெல்லாமே இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வந்து பண்ணலை. டைரெக்டாக கல்யாணத்தில் போய் முடிஞ்சது. இங்கே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரிங்கு மாற்றும் பொழுது நல்லா அழகாக டெக்கரேஷன் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. பொண்ணு வீட்டு சைடு பண்ணியிருந்தாலும் சூப்பர் தான். பார்க்க நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிங் எல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம வேலை என்ன, சாப்பாடு. மத்தியானம் ஆயிடுச்சு. சாப்பாடும் சொல்லவே வேணாம். அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. எது சாப்பிட்றது எது வைக்கிறது அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்தது. எல்லா காயில் ஒரு 11 வகை கிட்ட வச்சுருந்தாங்க. என்னென்ன காய் இருக்குன்னு பார்க்க கூட முடியல. அவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க. பொரியலே ஒரு 3 கிட்ட இருந்தது. கூட்டு 2, ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து வடை, அப்புறம் வத்தல், அதுக்கப்புறம் அந்த பஞ்சாமிர்த டைப்பில் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காளான் பிரியாணி, அப்புறம் சாதம், சாம்பார், பாயாசம் எல்லாமே சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கும் இது ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் பாப்கார்ன், அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க போகலான்னு பார்த்தா பெரிய க்யூ நிற்கிது. ஆனால் பரவாயில்ல, நம்ம ஊர்லலாம் நீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு முந்திட்டு போய் நிற்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பொறுமையாக யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, நல்லா அமைதியாக அப்படியே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு gift வாங்கிட்டு போயிருந்தோம். சரி நம்மளும் நல்லா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே அவங்க எல்லார்கிட்டேயும் பார்த்து சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாம் பார்த்து பேசி சந்தோஷமாக இருந்து சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வரும்பொழுது தான் சடனாக ஒரு பிளான் பண்ணோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க நம்ம ஆண்டாளையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டியை அப்படியே ஆண்டாள் கோயிலுக்கு விட்டாச்சு. அங்கே போய் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு போனால் எப்படி வழிபடணும், நம்ம எந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படின்றத அங்கே ஒருத்தவங்க வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு விலாகில் வந்து
கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தெரியாதவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த விளாகில் தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த விளாக் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.